அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் கேஸ்ட்ரோ என்ட்ராலஜி இது வந்து ஒரு மருத்துவர்களுடைய கூட்டமைப்பு. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அல்சர், அதுலேயும் குறிப்பாக இந்த ஸ்டமக் அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வயிற்று புண் உணவால் வருவதல்ல, உணவால் குணமாவதல்ல. அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டால் இந்த அல்சர் உருவாகிறது கிடையாது. அது தீவிரமாவதும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவால் கிடையாது. அது குணமாவதும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவால் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவ விஷயங்களின் படி சில விஷயங்கள் பண்ணும்போது இந்த அல்சர் வராமல் தடுக்கப்படுகிறது. இந்த அல்சர் வந்த பின்னாலும் அதை குணப்படுத்தக்கூடிய விஷயம் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை உறுதிப்படுத்தக்கூடிய விதத்தில் இப்பொழுது பல ஆய்வுகளின் முடிவுகள் வெளிவந்து கொண்டே இருக்குது. அதோடைய தொகுப்பை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக அல்சர் வராமல் தடுக்கிறதுக்கும், அல்சர் வந்ததுன்னா அதுலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கும் குணமாக்கிறதுக்கும் என்ன பண்ணலாம், அதோடைய அறிகுறிகள்லாம் என்ன, எதை வச்சு நமக்கு அல்சர் இருக்குது தெரிஞ்சுக்கலாம், இதை பற்றிலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, அல்சர், ஸ்டமக் அல்சர் அப்படின்றது வந்து அல்சரில் பல பிரிவுகள் இருக்குது. அதில் இந்த ஸ்டமக் அல்சர், வயிற்று புண் அப்படின்றது வந்து gastric அல்சர் அப்படின்னு சொல்லப்படக்கூடியதனோட ஒரு வகை. இந்த gastric அல்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெப்டிக் அல்சர் அதனுடைய வகையில் ஒன்று தான் வந்து இந்த gastric அல்சர், இந்த வந்து வயிற்று புண் அப்படின்றது. சரி, இது ஏன் வந்து சாப்பிடக்கூடிய உணவுகளால் வருவதல்ல, உணவுகளால் குணமாவதல்ல அப்படின்றத ஒன்று வந்து இந்த அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் டாக்டர்ஸ் வந்து எதுக்காக சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அல்சர் வந்து பல விதத்தில் வந்து நமக்கு வருது. ஒன்று, வயிற்றில் போகக்கூடிய கெட்ட பாக்டீரியாக்கள் மூலமாக வருது. அது வந்து ஹெலிகோபாக்டர் பைலோரி அப்படின்ற ஒரு பாக்டீரியாக்களின் கூட்டம். இது சிம்பிளாக வந்து ஹெச் பைலோரி பாக்டீரியா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாக்டீரியாக்களின் கூட்டம் ஒன்றா சேரும்போது அது வந்து என்ன செய்யும்னா, நம்ம சாப்பிட்ற உணவு இருக்கு இல்லைங்களா, அது டைரெக்டாக இரைப்பையில் போய் விழாமல் இந்த இரைப்பையில் உள்பக்கத்தில் ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி ஒரு லேயர், ஒரு அடுக்கு ஒன்று இருக்குங்க. இது வந்து சளி, திக்கான சளி மாதிரி அது வந்து இருக்கும். இது எதுக்காக இந்த வயிற்றுக்குள்ளே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு பொருளை பார்க்கும்போதோ ஒரு வாசனையை முகரும் போதோ நமக்குள்ள ஒரு பசி உணர்வு தூண்டப்படுகிறது. அதன் மூலமாக கொஞ்ச நேரத்தில் நம்ம சாப்பிட போகிறோம் அப்படின்ற உணர்வு மூளைக்கு தெரிவிக்கப்படும் போது ஒரு ஆசிட் ஒன்று, வயிற்று ஆசிட், ஸ்டமக் ஆசிட் ஒன்று தானாக சுரக்க ஆரம்பிக்கும். அது சுரக்க ஆரம்பித்த பின்னாடி சாப்பிடும்போது தான் அது உணவை வந்து உடைச்சி பல்வேறு விதமாக பிரித்து அது வேறு வேறு பகுதிகளுக்கு வந்து அனுப்பி அது ஜீரணமாக்கப்படுகிறது. அப்போ அந்த ஸ்டமக் ஆசிட் வந்து நம்ம உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடியே அது சுரந்துறதுனால, அது ஆசிட், அமிலம் அப்படின்றனால அது வயிற்றினுடைய சுவற்று பகுதியை பாதிக்காமல் இருப்பதற்காக சளி மாதிரி ஒரு திக்கான லேயர், ஒரு அடுக்கு வந்து இயற்கையாகவே நம்ம உடம்புக்குள்ளே அது அமைஞ்சிருக்கு. இப்போ அது பல்வேறு விதமான காரணங்களால் அந்த திக்கான அடுக்கு தின்னாகி மெல்லிஸ் ஆகும்போதோ, சில இடத்துல அது ஓட்டை மாதிரி ஆகி எக்ஸ்போஸ் ஆகும்போதோ இந்த உள்பக்க சுவரில் வந்து பாதிப்புகள் ஏற்படுவது இந்த ஆசிடாலேயோ மற்ற விஷயங்கள் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளாலேயோ பாக்டீரியாக்களாலேயோ இந்த பாதிப்புகள் ஏற்படும் போது தான் அந்த இடத்துல புண்ணு மாதிரி உருவாகி அதுதான் இந்த வயிற்று புண் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இப்போ இது இந்த பாக்டீரியாக்கள் அப்படின்றது தான் மெயினான விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க. வேறு விதங்களில் கூட இந்த அல்சர் அப்படின்ற விஷயம் வந்து உருவாகுது. சில வகையான மருந்துகள், மாத்திரைகள் தொடர்ந்து நம்ம ரொம்ப நாள் சாப்பிட்றதுனாலையும் இந்த பிரச்சனை, இந்த நம்ம இப்போ சொன்னோம் இல்லையா, அந்த ப்ராப்ளம் வந்து வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக NSAID அப்படின்னு சொல்கிறாங்க, நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ். இதை நீண்ட நாள் சாப்பிட்றவங்களுக்கு அந்த சளி அடுக்கு வந்து பாதிக்கப்பட்டு அதன் மூலமாக அல்சர் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஜோலிஞ்சர் எலிசன் எஃபெக்ட் சிண்ட்ரோம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, பாடியோடைய ஆசிட், அமிலம் அதிகமாக சுரப்பதன் ஒரு எஃபெக்ட்லேருந்து வருவது. இது 1% காரணங்கள் தான் இருக்குது. இப்போ முக்கியமாக இந்த ஹெச் பைலோரி அப்படின்ற பாக்டீரியாவை ஒழிக்கிறதுக்கு உண்டான மாத்திரைகளையோ மருந்துகளையோ உணவுகளையோ நம்ம சாப்பிடும்போது அது வந்து சரியாகி போயிடும். இப்போ உடலுக்குள்ளே இருக்கிற கெட்ட பாக்டீரியாக்களை ஒழிக்கிறதுக்கு நல்ல பாக்டீரியாக்களை உள்ள அமைச்சு தான் அதை வந்து செய்கிறது வந்து ஈஸி மெத்தட்.
நல்ல பாக்டீரியாக்கள் கெட்ட பாக்டீரியாக்களை அழிச்சிடும். இதை பேஸ் பண்ணி தான் சில விஷயங்கள் வந்து நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நமக்கு அல்சர் இருக்கா இல்லையா அப்படின்றது எந்தெந்த அறிகுறிகளை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமாக வந்து நமக்கு இந்த வயிற்றில் வந்து ஒரு டல் பெயின், ஒரு மிதமான ஒரு வலி அது ஆரம்பித்து அது போக போக நாளடைவில் அது வலி வந்து அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம சாப்பிடாமல் இருந்தாலும் அந்த வலி இருக்கும், சாப்பிடும் போதும் அது அதிகமாகும், ஈவன் தண்ணி குடித்தா கூட அது வந்து அதிகமாகும். அந்த மாதிரியான ஒரு பெயின், எதையும் சாப்பிடுவதற்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு தரம். ஏன்னா இந்த வலியின் காரணமாக நமக்கு எது மேலேயும் சாப்பிடணுன்ற ஒரு ஆர்வம் இல்லாத ஒரு விஷயமா போகும். இதன் மூலமாக வெயிட் லாஸ். இப்போ வெயிட் லாஸ் ஏற்படுவதற்கு பல்வகையான காரணங்கள் இருக்குது. இந்த அல்சருக்கும் வெயிட் லாஸுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத பாருங்க. இப்போ வந்து நோசியா அப்படின்ற வந்து குமட்டல், ஒரு வாமிட்டிங் சென்சேஷன், ஒரு ஹார்ட் பர்னிங் அதாவது நெஞ்சு எரிச்சல், வயிற்றுலேருந்து ஒரு ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் அதாவது புளிச்ச அமில ஏப்பம் மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கொண்டு இருப்பது, ஜீரணம் அவ்வளோ ஈஸியாக ஆகாமல் இருப்பது, ப்ளோட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய வயிறு உப்புசம், வயிற்று எரிச்சல், கான்ஸ்டிபேஷன், இது எல்லாம் ஒன்றா சேரும்போது நம்ம ஈஸியாக வந்து வயிறு ஃபுல்லாக எப்போவுமே ஃபுல்லாக இருக்கிற ஒரு உணர்வோடையே நம்ம இருப்பது. இதன் மூலமாக நம்ம அதிகமாக சாப்பிடாத போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த வெயிட் லாஸ் அப்படின்றது வரும் இல்லையா. அதுக்கப்புறம் அனீமியா என்ற சொல்லக்கூடிய இந்த ரத்த சோகை, இது வந்து இதனோட அறிகுறி என்னென்னா டயர்ட்னஸ், எப்போவுமே ஒரு டயர்டாகவே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங், ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத்து அதாவது மூச்சு திணறல் அப்படின்றது, அப்புறம் ஸ்கின் வந்து வெளுத்து போவது, இந்த மாதிரியான விஷயங்கள் உள்ள இந்த இரத்த சோகை அப்படின்ற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து இந்த மலம் கழிக்கும் போது அது டார்க் கலராக வந்து இருப்பது. இப்போ இதெல்லாமே வந்து பொதுவான அறிகுறிகள். இந்த அறிகுறிகள் எல்லாம் இருந்ததுன்னா உடனடியாக நீங்கள் ஒரு டாக்டரை பார்க்கணும், இதுக்கு வைத்தியம் உடனே பண்ணணும். அதே மாதிரி நம்ம சொல்ல போகிற விஷயங்கள், இந்த உணவு பழக்க முறையில் வந்து சில மாற்றங்கள் இது கண்டிப்பாக ஏற்படும். ஏன்னா அல்சர் அப்படின்றது வந்து ஆரம்ப காலத்தில் பெரிய பாதிப்புகளை நமக்கு தெரியப்படுத்தாமல் இருந்தாலும் இது அப்படியே விட்டுட்டோன்னா போக போக இது வந்து ஒரு லைஃப் த்ரெட்டனிங், மரணத்தை நோக்கிய ஒரு விஷயம். கேன்சர் மாதிரியோ இல்லை ப்ளீடிங் ஆகிறது குடல் பகுதியில்ன்ற மாதிரி சீரியஸான கண்டிஷனுக்கு கூட இது கொண்டு போய் விடக்கூடிய ஆபத்து உள்ள விஷயம். சரி, இதை கண்டுக்காமல் விட்டுட்டா என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளீடிங் அதாவது அந்த அல்சர் இருக்கக்கூடிய அந்த ஏரியாலேருந்து ரத்தம் வெளியாவது, ப்ளீட் ஆகுது அப்படின்றது வந்து கொஞ்சம் சீரியஸான கண்டிஷன். இது மரணத்தில் கூட கொண்டு போய் விடும். அதுக்கப்புறம் வந்து இது பெனிட்ரேட் ஆகி, இந்த சளி மாதிரி ஜவ்வடுக்கு சொல்கிறோம் இல்லையா, அதை பெனிட்ரேட் ஆகி அது அடுத்த லேயருக்கு, அது பக்கத்தில் உள்ள கணையம் மாதிரியான விஷயங்களை கூட போய் பாதிக்கக்கூடிய அளவுக்கு அது பெனிட்ரேட் ஆகி போகக்கூடியது. அப்புறம் பெர்ஃபரேஷன்றாங்க, குடல் பகுதியே ஓட்டை போடக்கூடிய அளவுக்கான விஷயமா அது வந்து டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் வந்து அப்ஸ்ட்ரக்ஷன், இந்த டைஜஸ்டிவ் ட்ராக் லீக்கா ஜீரண மண்டல பாதையில் வந்து அது அப்ஸ்ட்ரக்ஷன், தடையை வந்து ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்கும். அப்போ உணவுனுடைய அந்த மூமெண்ட்டை வந்து அது பாதிக்கும். இது அடுத்தது ஸ்டமக் கேன்சர் வரைக்கும் கூட கொண்டு போய் விடுவதற்கான ஆபத்து இருக்குது. அதனால் அல்சர் அப்படின்னு வந்துருச்சுன்னா அது ஆரம்ப காலத்திலே வந்து நம்ம அதை சரி பண்ண முயற்சி பண்ணுறது நல்லது. சரி, இதை எந்தெந்த விதத்துலலாம் வந்து இதை டெஸ்ட்டு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 விதமாக வந்து இதை டெஸ்ட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து நம்மளுடைய பிளட் டெஸ்ட், ரத்த மாதிரி எடுத்து அது சோதனை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட மலத்தை வந்து சோதனை பண்ணுவதன் மூலமாக இது பண்ணுறாங்க. 3வது வந்து நம்மளுடைய மூச்சு, பிரெத்து, அதை வந்து ஆய்வு பண்ணுவதன் மூலமாக வருவாங்க. இப்போ பிளட்டும் மலத்தையும் அது டெஸ்ட் பண்ணுறது எப்படின்னு தெரியும். பிரெத்தில் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட கிளியர் லிக்விடு, சுத்தமான திரவம் ஒன்று கொடுப்பாங்க. அதை நம்ம குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு பேக் ஒன்று கொடுப்பாங்க. அதில் வாய் வழியாக மூச்சு காற்றை வந்து அதில் ஊதும் போது அதை சீல் பண்ணிவிடுவாங்க. அதில் உள்ள கார்பன் டை ஆக்சைடினோட அளவு அது அதிகரித்து இருந்ததுனாக்கா நமக்கு அல்சர் இருக்குது அப்படின்ற வந்து ஒரு முடிவுக்கு வந்து அவங்க வருவாங்க. அதுக்கடுத்து பேரியம் ஸ்வாலோ அப்படின்றாங்க. பேரியம் மாதிரி ஒரு திரவத்தை கொடுத்துட்டு அதன் மூலமாக அது உடலின் குடல் அந்த பகுதி இறைப்பை மூலமாக அது ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் எக்ஸ்ரே எடுக்கும்போது எந்தெந்த இடம் பாதிச்சிருக்கு அப்படின்றத வந்து கண்டுபிடிப்பாங்க. அதுக்கப்புறம் எண்டோஸ்கோபி அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். மெல்லிய டியூப் மாதிரி வயிற்றுக்குள்ளே விட்டுட்டு எந்தெந்த ஏரியா பாதிச்சிருக்கு அப்படின்றது வந்து கண்டுபிடிப்பாங்க. எண்டோஸ்கோபி, பயோப்சி அப்படின்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் வந்து இதை டெஸ்ட் பண்ணுவது எப்படி அப்படின்றது. சரி,
இப்போ இதுலேருந்து நம்ம சரி பண்ணிக்கிறதுக்கு இந்த அல்சர் அப்படின்றது வராமல் இருப்பதற்கும் அல்சர் வந்த பிறகு அதை சரி பண்ணுவதற்கும் ரெமிடி என்ன, ஹோம் ரெமிடி என்னன்னு கேட்டிங்கன்னா முக்கியமான விஷயம் இதுக்கு கோஸ், அதாவது க்ரூசிபரஸ் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வகை உணவை வந்து நம்ம அதிக அளவில் சாப்பிட்றது அல்சர் குணமாகிறதுக்கு நல்லது. இதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா ப்ரொக்கோலி, கேபேஜ்னால் முட்டைக்கோசு, காலிஃப்ளவர், இந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்கப்புறம் வந்து ரேடிஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முள்ளங்கி, இது இந்த நீர்ச்சத்து உள்ள இந்த விஷயங்கள் எல்லாம் சாப்பிட்றது. குறிப்பாக இதில் வந்து இந்த முட்டைக்கோசுன்னு சொல்லக்கூடிய அந்த கோஸை எடுத்து நல்லா கழுவிட்டு அதை தூளாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு தண்ணி லைட்டாக தெளித்து நல்லா அரைச்சி ஒரு வெள்ளை துணியில் நல்லா பிழிஞ்சு அந்த சாரை தினமும் காலை சிற்றுண்டி சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அதை குடிச்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நாளடைவில் இந்த அல்சருன்றது குணமாயிடும். ஏன்னா அதில் வந்து குளூட்டாமைன் அப்படின்ற வந்து இந்த அல்சரை குணமாக்கக்கூடிய முக்கியமான ஒரு வேதிப்பொருள் வந்து இருக்குது. அதில் அது அந்த கோஸில் அளவுக்கு அதிகமாக இருக்கனால அதை ஜூஸ் பிழிஞ்சு நீங்கள் குடிக்கும்போது சிறுக சிறுக நாளடைவில் இந்த ஹெச் பைலோரி அப்படின்ற அந்த பாக்டீரியாவை கொல்லக்கூடிய விஷயமாக அந்த குளூட்டமைன் வந்து உதவி செய்து அதன் மூலமாக ஃபர்தராக வந்து இது டெவலப் ஆகாமல் இருக்கிறதுக்கும் சிறுக சிறுக இந்த புண்கள் வந்து குணமாகி பாக்டீரியா மொத்தமும் நம்ம உடலை விட்டு வெளியாகிறதுக்கும் இது பயன்படுது. இது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு அடுத்த முக்கியமான இது பழ வகைகளில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள்ன்ற இதில் உள்ள வேதிப்பொருள் இந்த ஹெச் பைலோரி பாக்டீரியாவுக்கு எதிர்ப்பாக வேலை செய்யக்கூடிய தன்மை உள்ளது. அதுக்கு அடுத்து தேங்காய், இந்த தேங்காயை அளவுக்கு அதிகமாக சாப்பிடுவது வந்து அந்த வயிற்று புண்ணை ஆற்றுவதற்கு தேங்காயை பால் மாதிரி எடுத்து அதை நீங்கள் ஏதாவது உணவுப் பொருளோட சேர்த்து சாப்பிடலாம், இல்லை அப்படியே கூட குடிக்கலாம். இப்போ தேங்காய் பால் அதிகம் குடிக்கிறது வந்து இந்த சுகர் ப்ராப்ளம், நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கு ஆகாது. அவங்க வந்து காலிஃப்ளவர் இதை வந்து குடிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த கோஸ் அதனோட ஜூஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, இப்போ கோஸோட ஜூஸ் வந்து தைராய்டு பிரச்சனை உங்களுக்கு நிறைய இருந்ததுன்னா அதை இது குடிக்கிறத வந்து தவிர்த்துருங்க. ஏன்னா கோஸ் என்பது தைராய்டுக்கு ஒத்து வராது. அப்போ இதில் சொல்லப்பட்டிருக்கிறதுல எது உங்களுக்கு பிரச்சனை இல்லையோ அதை வந்து நீங்கள் சாப்பிட்லாம். இப்போ நுங்கு, இளநீர், இந்த மாதிரியான நீர்ச்சத்து உள்ள விஷயங்கள், தர்பூசணி, பூசணிக்காய், மஞ்சள் பூசணியை எடுத்துட்டு அது கூட நீங்கள் தேன் சேர்த்து அது கூட வந்து பனங்கல்கண்டு அப்படின்ற ஒரு விஷயம் அதை சேர்த்து ஏலக்காய் பொடியோட இந்த மஞ்சள் பூசணியை நல்லா ஜூஸ் எடுத்து அது கூட வந்து இந்த ஏலக்காய் பொடியும் பனங்கல்கண்டையும் சேர்ந்து சாப்பிடுவது வந்து நம்மளுடைய நாட்டு மருத்துவத்தில் இந்த அல்சரை குணப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய விஷயமாக வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடக்கூடிய மற்ற விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா மணத்தக்காளி கீரையை பாசிப்பருப்போடு சேர்த்து சமையல் பண்ணி சாப்பிடுவது வந்து இந்த அல்சருக்கு மிகப்பெரிய உதவி செய்யும். அதுக்கடுத்து வந்து புடலங்காய், திராட்சை, புதினா, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அளவுக்கு அதிகமாக வந்து நம்ம உணவுப் பொருளில் சேர்த்து சாப்பிடுவது வந்து நல்லது. இதெல்லாம் வந்து அல்சர் வந்தால் சாப்பிடக்கூடியது. அல்சர் வந்தால் சாப்பிடுவதை தவிர்க்கக்கூடிய உணவுகள்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைசி, காரசாரமான உணவுகளை வந்து நீங்கள் 100% இந்த இது குணமாகிற வரைக்கும் அவாய்ட் பண்ணுவது நல்லது. பச்சை மிளகாய் என்பது வந்து இந்த அல்சர் வராமல் தடுக்கும். அதில் உள்ள கேப்சைசின் வந்து அல்சர் புண்ணு, இந்த பாக்டீரியம் அந்த வயிற்றுக்குள்ளே உருவாவதை தடுக்கும். அதுக்கு வந்து எதிர்ப்பாக வேலை செய்யும். ஆனால் வயிற்று புண்ணு வந்ததுக்கப்புறம் அதை சாப்பிடும்போது அந்த எரிச்சல் வந்து உங்களுக்கு அதிகமாகுன்றனால நீங்கள் அது வர்றதுக்கு முன்னாடியே ரெகுலராக பச்சை மிளகாயை கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக கூட டெய்லி தினம் நீங்கள் உணவில் சேர்த்து வர்றது வந்து அல்சர் வராமல் வந்து உங்களை காப்பாற்றும். அதுக்கு அடுத்தது மிக மிக முக்கியமானது, நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த பாக்டீரியாவால் தான் கொல்லணும். கெட்ட பாக்டீரியாவை நல்ல பாக்டீரியாவை வச்சு இது பண்ணணும். அதுக்கு ப்ரோபயோட்டிக் ஃபுட்ஸ்னால் வந்து நல்ல பாக்டீரியாக்களை உருவாக்கக்கூடிய உணவுப் பொருள். இதில் குறிப்பாக நம்ம சிம்பிளாக பார்த்தோன்னா நம்ம வீட்டில் தயிர் தோச்சி நம்ம அந்த தயிரை சாப்பிட்றோம் இல்லையா, பாலில் நம்ம வீட்டிலேயே தயாரிக்கப்பட்ட அந்த சுத்தமான தயிர், அந்த தயிரை தினம் சாப்பிட்டு வருவதே இந்த நல்ல பாக்டீரியா வயிற்றுக்குள்ளே போகிறதுக்கு போதுங்க. இதுக்கு பேர் தான் ப்ரோபயோட்டிக் ஃபுட். ப்ரோபயோட்டிக் ஃபுட்டில் நம்பர் 1 வந்து தயிர் என்பது. அந்த தயிரை வந்து ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரும்போது நல்ல பாக்டீரியாக்கள் உள்ளே போகும். அதன் மூலமாக வயிற்றுக்குள்ளே அந்த ஹெச் பைலோரி பாக்டீரியாவோட ஃபைட் பண்ணி அது எல்லாத்தையுமே உடலை விட்டு வெளியேற்றிவிடும். அதுக்கப்புறம் கீரை வகைகள் அப்படின்னு பார்த்தா நம்ம மணத்தக்காளி கீரை சொன்னோம். அதுக்கப்புறம் வந்து பசலை கீரை, கேல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை கீரை.
இந்த மாதிரியான லீஃபி கிரீன்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இதெல்லாமே சாப்பிடலாம். கொஞ்சம் ஆசிடிக் அதிகமாக உள்ள ஃப்ரூட்ஸுகளை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுவது நல்லது. இது எல்லாமே நம்ம வீட்லேயோ இல்லை மார்க்கெட்லேயோ எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். இதை சாப்பிடுங்க. அல்சர் வராமல் காப்பாற்றிக்கிங்க. வந்தாலும் அதை உடனடியாக அதை கவனம் செலுத்தி அதை வந்து இந்த மாதிரி உணவு பழக்கங்களின் மூலமாகவோ இல்லை டாக்டர்களின் ஆலோசனையின் மூலமாகவோ நீங்கள் எப்படியாவது அதை சரி பண்ண பாருங்கள். அதை சீரியஸாக கொண்டு போக விடாதீங்க. அடுத்து ஒரு நல்ல தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் AJH. நன்றி.